Hey everyone, welcome to JST Kids World. ஒரு அரசன் தனது நாட்டில் ஒரு போட்டி ஒன்றை அறிவித்தான். அந்த போட்டி என்னவென்றால், அரண்மனையின் கேட்டை கைகளால் தள்ளி திறக்க வேண்டும். வெற்றி பெற்றால் நாட்டின் ஒரு பகுதியை தானமாக வழங்கப்படும். அந்த பகுதிக்கு அவரே அரசர் என்றும், ஒருவேளை தோல்வியடைந்தால் அவனுடைய கைகள் வெட்டப்படும் என்று அறிவித்திருந்தார். மக்கள் பலவாறாக யோசித்து பயந்து யாரும் போட்டியில் கலந்து கொள்ளவில்லை. ஒரே ஒரு இளைஞன் மட்டும் போட்டியில் கலந்து கொள்ள முன்வந்தான். அந்த இளைஞனை பார்த்து அவனுடைய நண்பர்கள் அனைவரும், நண்பா, ஒருவேளை போட்டியில் நீ தோற்றுவிட்டால் உன் கைகளை வெட்டி விடுவார்கள். உன்னுடைய எதிர்காலம் என்னவாகும், உனது குடும்பம் என்னவாகும் என்று அவர்களிடம் சொல்லி பயமுறுத்தினார்கள். அதற்காக அவன் சொன்னான், நண்பரே, நான் வெற்றி பெற்றுவிட்டால் நானும் ஒரு அரசன், ஒருவேளை தோற்றால் என் கையில் தானே போகும், உயிரில்லையே என்று கூறிவிட்டு கோட்டை கதவை இளைஞன் தள்ளினான். அப்பொழுது ஒரு அதிசயம்! என்ன அதிசயம்! கோட்டை கதவு சற்றென்று திறந்துவிட்டது. ஏனென்றால் கோட்டை கதவுகளில் தாழ்பால் போடவில்லை, திறந்துதான் இருந்தது. பல பேர் இப்படித்தான், எதையாவது இழந்து விடுவோமோ என்று எதற்கும் முயற்சிக்காமலேயே விட்டு விடுவார்கள். நாம் அனைவரும் அறிந்த முயல் ஆமை கதையில் முயலின் தோல்விக்கு மேலாண்மை காரணம். தோல்வியின் பயத்தால் முயற்சியை கைவிடாதீர்கள். துணிச்சலுடன் ஒருபடி எடுத்து வையுங்கள். வெற்றி எதிர்பார்த்ததை விட எளிதாக இருக்கலாம்.